ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். எல்லாம் கவர்மெண்ட் லேப்டாப்பு, லினோவோ லேப்டாப்பு, இப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பு எல்லாமே வந்து சிடி ரைட்டர் வந்து எந்த சிடி ரைட்டர் வந்து போடுறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் ஒரே சிடி ரைட்டர் தான் வந்து வரும். அந்த சிடி ரைட்டர் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். அதோட பை லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்கை கொடுக்குறேன். கவர்மெண்ட் லேப்டாப் வந்து சிடி ரைட்டர் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். என்னோடய கவர்மெண்ட் லேப்டாப்புக்கு வந்து ஒரு சிடி ரைட்டர் வந்து சிடி டிவிடி ரைட்டர் வந்து ஒன்று மாட்டலாம்னு சொல்லி கொஞ்ச நாளாக வந்து ஆசை. அது முதல்ல வந்து அந்த டிவிடி பிளேயர் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்போ வந்து அந்த லேப்டாப்பில் வந்து சிடி ரைட்டர் வந்து நம்ம வந்து மாட்டப்போம். அது கவர்மெண்ட் லேப்டாப்பில் வந்து அதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 1125 ரூபா. அதை வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து வாரண்ட்டி வந்து கொடுத்துருவாங்க. 7 days வந்து ரிப்ளேஸ்மெண்ட்டு. நீங்கள் 7 நாள் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்புக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் வந்து நம்ம மாற்றுறது வந்து. அது எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவிலே வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த பேக்கேஜை வந்து அன்பாக்சிங் பண்ணி அந்த சிடி ரைட்டரை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி நம்ம லேப்டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறேன். இதான் வந்து சிடி ரைட்ரு. இது எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்புக்குமே வந்து 9.5 mm சிடி ரைட்டரு. இதை வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து எப்படி பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்ப்போம். ரொம்பவே ஒரு நல்ல ஹெவி மெட்டலில் தான் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். டிவிடி கேஸ்ட்டு, விசிடி கேஸ்ட்லேருந்து எல்லாமே எடுக்கும். அந்த ஆர்டபிள்யூன்றது விசிடி கேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அதில் எல்லா டிவிடி கேஸ்ட்டும் விசிடி கேஸ்ட்டு எல்லா டிஸ்ஸு எல்லாமே வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். வெளியே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை வந்து நீங்கள் அமுக்குனீங்கன்னா எஜெக்ட் ஆகும். திரும்ப லைட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த சிடி வந்து லாக் ஆகிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 1125 ரூபா. வந்து உங்களுடைய லேப்டாப்லேயே வந்து ஒரு டம்மி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டம்மி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து மாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்னோடய லினோவோ E4325. இந்த லேப்டாப்பில் வந்து சிடி ரைட்டர் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பின்னாடி திருப்பிக்கிங்க. பின்னாடி திருப்பி அடிப்பக்கத்தை வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் வந்து இப்போ நான் கலட்டுற ஸ்க்ரூவில் வந்து எல்லா ஸ்க்ரூவும் வந்து கலட்டுங்க. எல்லா ஸ்க்ரூவும் கலட்ட தேவையில்லை. நான் கழட்டுற ஸ்க்ரூவை மட்டும் கழட்டுங்க. முதல்ல வந்து லேப்டாப்போட சென்டரில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை வந்து கழட்டுங்க. அடுத்து அந்த ஸ்க்ரூவை வந்து கட்டுருங்க. இது மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து வச்சு
நீங்கள் வந்து கழட்டி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைட்டை வந்து இப்படி எடுத்தீங்கனாலே வெளியே வந்துடும். இப்போ வந்து உங்களுடைய இதில் வந்து மொத்தம் 3 ஸ்க்ரூ வந்து இதில் கழட்டுற மாதிரி இருக்கும். அது எந்தெந்த ஸ்க்ரூன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த சிடி டிரைவர் மாதிரியே படம் போட்டு 2 ஸ்க்ரூ இருக்கும். இதில் வந்துட்டு அந்த ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூவும், அடுத்து இந்த பக்கம் தள்ளி ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்கும், சின்ன ஸ்க்ரூ. அந்த ஒரு ஸ்க்ரூவுக்கு இந்த பக்கத்தில் முதல்ல அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிடுவோம். இதான் வந்து அந்த சிடி ரைட்டர் வந்து டிவிடி ரைட்டர் வந்து அசையாமல் இருக்கிறதுக்கான ஒரு லாக் ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணாச்சா அந்த டம்மி வந்து வெளியே வரும். அடுத்து மேலே இந்த இடத்துல ஒரு சிடி ரைட்டர் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். வந்து இருட்ட வராது, அந்த ஸ்க்ரூ வந்து கழட்டணும். நீங்கள் என்ன பண்ணாலும் வராது. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து ஜூம் பண்ணி கட்டுற மாதிரி தான். அந்த ஸ்க்ரூவையும் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். அதை கழட்டினாட்டே வெளியே வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டம்மி வந்து வெளியே வந்துடுச்சு. இது ஒரு எல்லா லேப்டாப்லேயுமே ஒரு டம்மி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் இந்த லேப்டாப் கழட்டி 7-8 வருஷம் ஆச்சு. அதனால் ரொம்ப டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கு. அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த சிடி டிவிடி ரைட்டர் வந்து நம்ம வந்து இப்போ எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த சிடி ரைட்டர் வந்து எடுத்தாச்சு. மல்டி டிவிடி சிடி ரைட்டர். இதான் வந்து டிவிடி சிடி ரைட்டர். இதோட ப்ரைஸ் வந்து 1125 ரூபா. வந்து இது இந்த ஆங்கிளில் வந்து வச்சு ஜஸ்ட்டு லைட்டாக தள்ளினீங்கன்னா லாக் ஆகிரும். உங்களால் எவ்வளோ தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளிடுங்க. பார்த்தா தெரியும், சிடி டிவிடி ரைட்டர் வந்து கரெக்டாக வந்து உக்காந்துருச்சு. கண்ணு கச்சாச்சு. இப்போ நம்ம கழட்டின ஸ்க்ரூ எல்லாமே வந்து திரும்ப வந்து மாட்டிக்கிடுவோம். சந்தாக்காரனுக்கு கட்டி விட்டாச்சு.
இப்போ சின்ன ஸ்க்ரூ மாட்டியாச்சு. இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்க்ரூவை வந்து போட்டுக்கிறோம். ஹார்ட் டிஸ்க்கு மேலே ஒன்று, கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு போர்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் வந்து கழட்டணும். இப்போ நம்ம கழட்டின ஸ்க்ரூ எல்லாமே வந்து மாட்டிக்கிடுவோம். இந்த சிம்பிள் போட்டிருந்த அந்த 2 போல்ட்டு மட்டும் கழட்டிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரூ இப்போ மாற்றினது அதையும் கழட்டிங்கனாலே உங்களுக்கு இது போடுறதுக்கான ஒரு இது வந்துடும். இப்போ நம்ம கழட்டின ஸ்க்ரூ எல்லாமே வந்து மாட்டிக்கிடுவோம். இப்போ வந்து சிடி ரைட்ரு வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ அந்த மேலே இருக்கிற பேனல் வந்து 2 போல்ட் வந்து கழட்டின பாருங்கள். இப்போ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். லைட்டை மேலே ஃபுல்லாக வச்சு லைட்டை அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே மேலே ஏறிடும். நல்லா வந்து எல்லா பக்கமும் கை வச்சு நல்லா தள்ளிக்குங்க. இப்போ அந்த 2 ஸ்க்ரூவை வந்து போட்டுக்கிடுவோம். அவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு. சிடி டிவிடி ரைட்ரு வந்து மாற்றுறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. சில பேர் இந்த நட்டை வந்து கலட்டாமலே வந்து சிடி ரைட்ரு வந்து வெளியே எடுக்க பார்க்குறாங்க. அந்த டம்மியை அது டேமேஜாக இருக்கிற வாய்ப்பு வந்து அதிகம். அதனால் சிடி டிவிடி ரைட்ரு மாட்டுறப்ப இந்த நட்டை நாங்கள் வந்து கலட்டிட்டு அடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மாட்ட முடியும். இப்போ நம்ம லேப்டாப்பை வந்து நேராக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆன் பண்ணிக்கிடுவோம். உங்களுக்கு வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ண உடனே வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக வந்திருக்கும். அந்த டஸ்ட்லாம் வந்து ஒரு நைஸ் கிளாத் வந்து வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் கட்டில் நம்ம ஒரு 40 ரூபா கிடந்த பாரு. க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான் வந்து நம்ம இந்த டிவிடி ரைட்ரு வந்து மாட்டிச்சு. இப்போ பவர் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிடுவோம். லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. சிடி டிரைவர் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ வந்து சிடி டிரைவரில் வந்து சைடில் வந்து ஒரு லைட் எரியும். அந்த லைட் எரிச்சிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து சிடி டிரைவ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லேப்டாப் வந்து ஆன் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்புக்குமே வந்து இந்த ஒரே சிடி ரைட்ரு வந்து போட்டுக்கிடலாம். எல்லாமே ஒரே மாடலாக தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது லெனோவோ E4325. நாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சிடி டிவிடி ரைட்ரு வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சைடில் இருக்கிற எஜெக்ட் பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிட்டா அந்த சிடி டிவிடி ரைட்ரு வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா நம்ம ஃபைல் மேனேஜரில் போயிட்டு சிடி டிவிடி ரைட்ரு வந்து எஜெக்ட் பண்ணோம்னாலும் அது வெளியே வரும். இப்போ வந்து லாக் பண்ணிக்கிட்டா சைடில் இருக்கிற ஒரே ஒரு பட்டன் சிடி டிவிடி ரைட்ரு வந்து ஆன் பண்ணால் ஏஜென்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு சிடி வந்து வச்சு அவ்வளோதான். லாக் பண்ணி சிடி வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.